வணக்கம். ஷாப்பிங் போகலான்னு சொன்னதும் லீயும் டியும் வந்து எனக்கு சாக்லேட், பிஸ்கெட், டோனட்ஸ், கேக்கு, டாய்ஸு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கார் ஏறினதுலேருந்து லீ வந்து லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருந்தார். ஆனால் டி வந்து விளையாட்டே விளையாட்டு. காரில் அப்படி சுற்றுறது இப்படி சுற்றுறது. ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். ஆக்சுவலி வந்தது க்ரோசரிஸ்க்காக தான். ஆனால் இவங்களுக்கு பெரிய லிஸ்ட்டு, எனக்கு சாக்லேட், பிஸ்கெட் அப்படின்னு. சரி, உனக்கு டாய்ஸ்லாம் கிடையாது, வேண்டாம், டாய்ஸ் வேண்டான்னு சொன்னதும் லீயும் டியும் சண்டை. டாய்ஸ் வேண்டானாலும் எனக்கு அட்லீஸ்ட் சாக்லேட்டு இல்லைனா டோனட், கேக் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி தரணும்னு சொல்லிட்டு சரின்னு ட்ராலி ஏற்றியாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும், எனக்கு வாட்டர்மெலன், எனக்கு ட்ராகன் ஃப்ரூட், எனக்கு ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் வேணும், எனக்கு ஆப்பிள் ஆரஞ்சுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லிகிட்டே இருந்தான். அப்புறம் சரி, நட்ஸ் செக்ஷனுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. நட்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ட்ராலியை விட்டு இறக்குனா போதும், இந்த பசங்க ஓடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இறக்காமல் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். ஆனாலும் லீ என்ன பண்ணான்னா, அவன் கொஞ்சம் பெரிய பையன்ல, இறங்கிட்டதை பார்த்து அண்ணா இறங்கிட்டானே, என்ன மட்டும் ஏன் இறக்க மாட்டேங்கிறேன்னு டி ஒரே சண்டை. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் இறக்கி விட்டேன். இவன் ஒரு பக்கம் ஓட, அவன் ஒரு பக்கம் ஓட, நானும் அவனோட அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து இந்த பக்கம் ஒருத்தனை அந்த பக்கம் ஒருத்தனை பிடிக்கலான்னு போனால், அப்புறம் என்ன பண்ணான் டி, அவங்க அண்ணா பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டான். சரின்னு பிடிச்சி எடுத்துகிட்டு 2 பேரையும் ட்ராலியில் உட்கார வைக்கலான்னு பார்த்தா, டி இல்லை என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால அவங்கள சாரை அவங்க அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாரு.